CCF Phoenix, KZ Duonic இந்த ரெண்டு IM இயர்ஃபோன்ஸ்ல எதை சூஸ் பண்றதுன்னு கன்ஃபியூஷன்ல இருக்கீங்களா? இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ பெஸ்ட் IM அரௌண்ட் 2000. ஸோ ஃபர்ஸ்ட் பில்ட் குவாலிட்டி வைஸ் பாத்தீங்கன்னாவே அதுல CCF Phoenix தாங்க பெஸ்ட். கேபிளோட குவாலிட்டி நீங்களே பாருங்க. கேபிள் நல்லா வந்து திக்கா வந்து செம்மையா இருக்கு. அண்ட் KC பொறுத்த வரைக்கும் அவங்களோட ரெகுலர் அதே ஒரு பேட்டர்ன் ஆஃப் கேபிள் தான். அடுத்து IMஸோட பில்ட் குவாலிட்டி வைஸ் பாத்தீங்கன்னா KC Duonicல ஃபேஸ் பிளேட் மட்டும் மெட்டல்ல கொடுத்திருக்காங்க. ஆனா பின்பக்கம் இருக்கிற கேவிட்டி ஃபுல்லாவே ரெசின் மெட்டீரியல் டிரான்ஸ்பரண்ட் டிசைன்ல வந்து கொடுத்திருக்காங்க. CCF Phoenix IM ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டல் பில்ட் குவாலிட்டில பண்ணிருக்காங்க. இதுல ஒண்ணே என்னன்னா இயர் டிப்ஸ் மட்டும் நீங்க வந்து பாத்துக்கணும். சோ வியரிங் கம்ஃபர்ட் வைஸ் Duonic வந்து எனக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபிளா இருந்தது. CCF Phoenixும் ரொம்ப கம்ஃபர்டபிளா இருக்கும். ஸ்மால் இயர்ஸ் இருக்கிறவங்களுக்குலாம் இது நல்ல ஃபிட்டிங் இருக்கும். என்ன ஒண்ணு இயர் டிப்ஸ் மட்டும் கரெக்டா மாத்திக்கோங்க. அண்ட் அடுத்து ரெண்டுத்துக்குமான ஆடியோ குவாலிட்டி இதுக்கு காமனா நான் ஹெட்போன்ஸ் ஒன்னோட DDI5 டாக் யூஸ் பண்ணேன். அண்ட் மியூசிக் பிளேயர் வைஸ் ஹெவி மியூசிக் பிளேயர் யூஸ் பண்ணேன். இந்த ஹெவி மியூசிக் பிளேயர்ல தான் உங்களுக்கு பிட் பர்ஃபெக்ட் மோட் வந்து கிடைக்கும். இதுல ப்ரொஃபைல் ஐகான் கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் குள்ள போனீங்கன்னா இந்த மியூசிக் பிளேயர்ல நீங்க எக்ஸ்க்ளூசிவ் HQ USB ஆடியோ ஆக்சஸ் இருக்கும். இதை கொடுத்துட்டு நீங்க யூஸ் பண்ணுங்க. கனெக்ட் பண்ண உடனே உங்களுக்கு USB ஆக்சஸ் வந்து கிடைச்சிடும். வெல் ஃபர்ஸ்ட் இப்போ இதோட வோக்கல்ஸ் கிளாரிட்டி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு அதுல CCF Phoenix தாங்க பிடிச்சிருக்கு. CCF Phoenixல ரொம்ப மைண்ட் ப்ளோவிங்கான ஒரு வோக்கல்ஸ் கிளாரிட்டி வந்து இருக்கு. ஒரு ஃபுல் மிட் ரேஞ்ச் குவாலிட்டி வந்து CCL இருக்கு. லைக் உங்களுக்கு லோவர் மிட் ரேஞ்ச்ல இருந்து அப்பர் மிட் ரேஞ்ச் வரைக்குமே சூப்பரா வந்து இருக்கு. அதனால உங்களுக்கு மெலோடி சாங்ஸ் கேட்கும்போது சரி, இல்ல ஒரு நல்ல கிளாரிட்டி பேஸ்டு வோக்கல்ஸ் கேட்கும்போது சரி ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒரு சில சிங்கர்ஸோட வாய்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அவங்களோட ரொம்ப நுணுக்கமான அந்த குரல் வந்து உங்களுக்கு ரொம்ப தெளிவா அழகா வந்து கேட்கும். பிளஸ் மெலோடி சேட் சாங்ஸ் எல்லாம் கேட்கும்போது அந்த மெலோடி கனெக்ஷன் வந்து உங்களுக்கும் வந்து கிடைக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப ஏதோ ஒன்றுன்ற மாதிரி ரொம்ப ஃபிளாட்டா இல்லாம ஸோ அதோட மெலோடி கனெக்டும் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த அளவுக்கு இருக்கும் அந்த குவாலிட்டி. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. அந்த வகையில CCF Phoenixோட வோக்கல்ஸ் குவாலிட்டியா இருக்கட்டும், அந்த இன்டெலிஜென்ஸ் கிளாரிட்டி இதெல்லாமே எனக்கு CCF Phoenixல பிடிச்சிருக்கு. KC Duonicல பொறுத்த வரைக்கும் என்னன்னா மிட்ஸ் வந்து கொஞ்சம் பேலன்ஸ்டா இருக்கும். ட்ரபிள் வந்து நல்லா இருக்கும். ஹை பிச் சாங் ஃபீமேல் சிங்கர் வோக்கல்ஸ்லாம் இருக்கு அப்படின்னும் போது அந்த ட்ரபிள் எக்ஸ்டென்ஷன், அந்த வோக்கலோட எக்கோஸ், ஏரினஸ், ஓப்பன்னஸ் இந்த மாதிரி விஷயம் எல்லாமே வந்து KC Duonicல வந்து நல்லாவே வந்து இருக்கும். மெலோடி கேட்கும் போது இல்ல அந்த வந்து ஒரு சேட் சாங்ஸ் கேட்கும் போது மேபி அந்த கனெக்ஷன் வந்து இல்லையோ நம்மளுக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். அதாவது எனக்கு வந்து அப்படி ஃபீல் ஆகுது. நம்ம மெலோடி கனெக்ட் ஆகல நம்மளுக்கு அப்படின்ற மாதிரி. மற்றபடி இதுல வோக்கல்ஸ் கிளாரிட்டி வைஸ் நல்லா தான் இருக்கும். ஏன்னா லோவர் ட்ரபிள்ல இருந்து அந்த விஷயங்கள் நல்லா இருக்கு. அப்பர் மிட் ரேஞ்ச் அதெல்லாமே நல்லா தான் இருக்கு. லோவர் மிட் ரேஞ்ச் ஏரியா மட்டும் கொஞ்சம் இன்னும் பெட்டரா இருந்தா நல்லா இருந்திருக்கும் தோணுது. அண்ட் அடுத்து பேஸ் வைஸ் பாத்தீங்கன்னா இதுல வந்து CCF Phoenixல வந்து கொஞ்சம் மிட் பேஸ் அந்த அப்பர் பேஸ்லாம் வந்து கொஞ்சம் பஞ்சியரா வந்து இருக்கும். ஸோ அந்த பீட்ஸ்லாம் இன்னுமே மோர் பஞ்சியா இருக்கும். பிளஸ் லோவர் மிட் ரேஞ்ச் இதுல நல்லாவே இருக்கனால நல்ல ஒரு ப்ளீசிங்கான ஒரு பீட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். KC Duonic வந்து ஒரு டீடைல்டான ஒரு பேஸ் லைன் இருக்கும். ஸோ உங்களுக்கு சப் பேஸ்ல இருந்து எல்லாமே வந்து டீடைல்டா அந்த இருக்கும். ஸோ பேஸ் கிட்டார் அந்த மாதிரி சவுண்ட்ஸ்லாம் நல்லா வந்து உங்களுக்கு தெளிவாக கேட்கும். CCF Phoenixலும் பேஸ் நல்லாவே இருக்கும். ஒரு பேலன்ஸ்டா ஒரு டீடைல்டான பேஸ் லைன் வேணும்னு நினைக்கிறவங்க KC Duonic வந்து போலாம். அண்ட் அடுத்து சவுண்ட் ஸ்டேஜ் இமேஜிங் அதெல்லாம் பார்க்கும்போது அது ரெண்டுத்துலயுமே எனக்கு சவுண்ட் ஸ்டேஜ் இமேஜிங் நல்லா தான் இருக்கு. பட் ஆனால் ரொம்ப ஒயிட்னஸ் வந்து உங்களுக்கு KC Duonicல கிடைக்கும். ஏன்னா இதுல அந்த ட்ரபிள் எக்ஸ்டென்ஷன்லாம் நல்லா இருக்குல்ல, அதுவே வந்து உங்களுக்கு ஒரு இன்னுமே ஒரு ஒயிட்னஸ் வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும். பட் இதுல வந்து நம்மளுக்கு நல்ல சென்டர் ஸ்டேஜ் கிரியேட் ஆகி நல்ல ஒரு ஒயிட்னஸ் இருக்கும். பட் ரொம்ப ஒயிட்டா இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். பட் அது வந்து நீங்க சவுண்ட் வந்து ஒயிட்னஸ் பண்ணிக்கிறதுக்கும் வந்து சில செட்டிங் ஆப்ஷன் இருக்கு. இந்த ஹெவி மியூசிக் பிளேயர்லயே ப்ரொஃபைல் ஐகான் கிளிக் பண்ணி பிளகின்ஸ் இருக்கும். ஸோ இதுல சவுண்ட் ஃபீல்டு பேலன்ஸ்னு ரெண்டு பிளகின் இருக்கு பாருங்க. இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த CCF Phoenixல இனிமே நல்ல அந்த ஒரு வைடரான மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸை கொண்டு வர முடியும். மொத்தத்தில் CCF Phoenix IM பொறுத்த வரைக்கும் சிங்கர் பேஸ்டு சாங்ஸ் இல்ல மெலோடி கேட்க போறீங்க அண்ட் அதே மாதிரி பேஸ் கொஞ்சம் அந்த மாதிரி வச்சு நல்லா கேட்பீங்க அப்படின்னா நீங்க CCF Phoenix கொண்டு போகலாம். அண்ட் KC Duonic IM வந்து ஒரு V ஷேப்டு மாதிரி இருக்கும். மிட்ஸ் வந்து கொஞ்சம் பேலன்ஸ்டா தான் இருக்கும். ஒரு நல்ல டீடைல்டான ஒரு லிசனிங் எக்ஸ்பீரியன்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டல் செப்பரேஷன், அக்கோஸ்டிக் கேட்கறதுக்கு, கிளாசிக்கல் கேட்கறதுக்கு அது எல்லாமே நல்லா இருக்கும். KC Duonicமே நீங்க வந்து ஹெவி மியூசிக் பிளேயர்ல பிட் பர்ஃபெக்ட் மோட்ல யூஸ் பண்ணுங்க. மேபி மத்த மியூசிக் பிளேயர்ல யூஸ் பண்ணும்போது எனக்கு என்னவோ அந்த டைனாமிக் டிரைவர்ஸ் கொஞ்சம் அதிகமா பூஸ்ட் ஆகுற மாதிரி இருக்கு. பிளானட் டிரைவர் வந்து அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணாத மாதிரி இருக்கு. சோ இத நான் ரிவ்யூ வீடியோல சொல்லிருப்பேன். அண்ட் இதுலயும் அப்படிதான் நீங்க வந்து மத்த மியூசிக் பிளேயர்ல யூஸ் பண்ணீங்கன்னா இதுல ஒன்லி சிங்கிள் டைனாமிக் டிரைவர் தான் இருக்கு. சோ அதனால ரொம்ப வந்து உங்களுக்கு மிட் ரேஞ்ச் தான் அதிகமா பூஸ்ட் ஆகி வோக்கல் ஃபார்வர்டா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து ரொம்ப ஓவர் ஷவுட்டியா இருக்கு அப்படின்னு கூட சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த பிரச்சனைக்கெல்லாம் வந்து நீங்க முற்றுப்புள்ளி வைக்கணும்னா அதுக்கு நீங்க ஹெவி மியூசிக் பிளேயர்ல பிட் பர்ஃபெக்ட் மோட்ல வந்து கேளுங்க. இல்லனா பிரீமியம் ஆப்ஸ்லாம் இருக்கு. லைக் USB ஆடியோ பிளேயர் ப்ரோவா இருக்கட்டும், இல்ல வந்து நியூட்ரான் ஆடியோ பிளேயர் இந்த மாதிரி பிளேயர்ல எல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா அது கண்ட்ரோல் பண்ணும். ரொம்ப வந்து ஒரு பூதாகரமா ஆகாம குவாலிட்டியான சிக்னல் உள்ள போகும்போது ஈக்குவலிங்கா இருக்கும் சவுண்டிங் பொறுத்த வரைக்கும்.